அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம். இந்த யாக்கோபின் நிருபத்திலே 2 அதிகாரங்களிலே மகத்துவமான காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த 3வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறோம். போன வாரத்திலே 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்த்தோம். வார்த்தையும் ஞானமும் என்கிற தலைப்புல தான் இந்த 1வது வசனத்தை நாம் பார்த்தோம். அந்த 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடியும் நாம யாவரும் இணைந்து வாசிக்கலாம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. இந்த இடத்துல எச்சரிக்கை. முதல் வசனத்திலேயே யாக்கோபு எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கை அவர் கொடுக்கிறார் என்றால், உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக என்ற எச்சரிக்கையை இந்த வேளையிலே கொடுக்கிறார், இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். அப்ப போதகர் ஆகக்கூடாதா, போதகம் செய்வது தவறா என்று நாம் கேட்போமானால், போதகம் செய்வது தவறு அல்ல. போதகம் செய்யலாம், போதனை செய்வது நல்லதுதான், போதனை செய்ய வேண்டும். அப்படியானால் எதற்காக கூறுகிறார் என்றால், போதிக்கிறவர்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்று அந்த ஞானத்திலே போதிக்கணும். அப்ப தேவனுடைய ஞானத்தை பெறாமல் போதித்தால் என்ன நடக்கும்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பேதுரு கூறின ஒரு காரியம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். புரியுதா? இங்க பேதுரு எச்சரித்தாரு. பவுல் சொன்ன காரியங்களில் சிலவைகளை புரிந்து கொள்ளாதவர்கள் வேத வசனத்தை புரட்டுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வசனத்தை புரட்டுதல் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? தவறாக அந்த அர்த்தத்தை அப்படியே எதிர்மறையா மாற்றுவது. வேத வசனத்தை புரிந்து கொள்ளாம அந்த வேத வசனத்தினுடைய விளக்கத்தை தவறாக பேசுவதுதான் புரட்டுதல். அந்த அர்த்தத்துக்கு அப்படியே எதிர்மறையா. இன்றைக்கு கிறிஸ்தவத்துல நிறைய அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேத வசனத்தை புரிந்து கொள்வதில்லை. ஒரு வசனத்தை ஆராய வேண்டுமானால், ஒரு வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஒரு வசனத்திலே தேவன் வைத்திருக்கிற ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தனியாக அமர்ந்து கற்றுக்கொண்டாலும் ஒரு வசனத்தை கற்றுக்கொள்ள மணி நேரங்களாகும். எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் முழு வேதாகமத்தையும் திருப்பி பார்க்காமல் அந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. சரியான விளக்க வேண்டுமானால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நம்ம பார்க்கணும், எங்கெங்க என்னென்ன சொல்லி இருக்கு. இதற்கு இணையான வசனங்கள் ஏதாவது நூலிலே இருக்கிறதா ஆராய்ந்து பார்ப்போமானால் இருக்கும். எல்லா வசனங்களும் எல்லா வசனங்களோடும் தொடர்புடையவை. உதாரணமாக ஆதியாகமத்தை விளக்க வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷமும் வேண்டும், வெளிப்படுத்தின விசேஷத்தை விளக்க வேண்டுமானால் ஆதியாகமும் வேண்டும். இந்த புத்தகங்களை ஒன்றுக்கொன்று இணையாக்காமல் கலந்து பார்க்காமல் எந்த ஒரு புத்தகத்தையும் நான் விளக்கிவிட முடியாது. 66 நூல்களையும் கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆழமாக எல்லா நூல்களிலிருந்து நமக்கு கற்றுத்தருகிறார். அப்ப சரியாக கற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் என்ன நடக்கும்? 1 கொரிந்தியருக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிக்கலாம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நதைய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய். இங்க என்ன சொல்றார்? பவுல் கூறுகிறார், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல். அப்ப பவுல் என்ன கூறுகிறார் என்றால், இந்த யாக்கோபு நிருபத்துக்கு நம்ம என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம்? வார்த்தையும் ஞானமும். அப்ப நான் பேசுகிற வார்த்தைகள் என்னுடைய ஞானத்தினால் வந்தவைகள் அல்ல. இந்த உலகத்துல எதை வேண்டுமானால் மனுஷ ஞானத்துல செய்யலாம்.
கர்த்தருடைய வசனத்தை பேச வேண்டுமானால் அதற்கு எந்த ஞானம் தேவை? தேவ ஞானம். இந்த தேவ ஞானம் நமக்கு கிடைத்தால் ஒழிய, அந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டால் ஒழிய வசனங்களை தெளிவாக சரியாக பேச முடியவே முடியாது. இப்ப பவுல் என்ன கூறுகிறார்? ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. இதத்தான் பேதுரு சொன்னார், கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும். அப்ப உறுதி வேணும் இல்லையா? பரிசுத்தாவியான ஒரு உறுதி செய்ய வேண்டும். தேவ சமூகத்துல பல மணி நேரங்கள் அமர்ந்து கற்றுக்கொண்டால்தான் தேவ சமூகத்தில் நின்று பேச முடியும். ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னால ஒரே ஒரு அதிகாரத்தை எடுத்து நம்ம படித்து விட்டு வருவோமானால் அது நம்முடைய ஞானம். நம்முடைய ஞானத்துல பேசக்கூடாது. தேவனுடைய ஞானத்தை பெற்று தேவனுடைய ஞானத்திலே பேச வேண்டும். அதனாலதான் யாக்கோபு கூறுகிறார், உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய ஞானத்திலே போதித்தால் தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பவுலின் நாட்களில் நிறைய ஊழியக்காரர் இருந்தார்கள், தேவனால் அழைக்கப்படாத ஊழியர்கள். இவர்களெல்லாம் என்ன வந்து சொன்னாங்க? விசுவாசத்தினால அல்ல, கிரியின் மூலமாகத்தான் நம்ம நீதிமான்களாக முடியும் என்று தவறாக போதித்தார்கள். இப்படி போதித்தவர்கள் எல்லாம் யாரு? மனுஷன் ஞானத்துல போதித்தவர்கள், தேவ ஞானத்திலே போதித்தவர்கள் அல்ல. அதனாலதான் சொல்றாரு. இப்ப இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாய். தீமோத்தேயுக்கு வந்து பவுல் அட்வைஸ் பண்றாரு, அறிவுரை கூறுகிறார். அறிவுரை கூறும் போது 3 காரியங்களை முதல்ல சொல்றாரு பாருங்க. நான் வருமளவும் வாசிக்கிறதுலையும், அப்புறம் புத்தி சொல்லுகிறதையும், அடுத்து இந்த 3ல முதலா எது வருது? முதல்ல என்ன செய்யணும்? வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கற்றுக்கொள்ளணும். முதல்ல நீ என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டுமானால், பிரசங்கம் பண்ண வேண்டுமானால், வேதபாட வகுப்பு எடுக்க வேண்டுமானால் முதலாவதாக நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ கற்றுக்கொள்ளாவிட்டால் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியவே. வேத புத்தகம் என்பது ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து பேசுவது அல்ல. ஏற்கனவே நான் கூறி இருக்கிறேன், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 3ஆக 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்தையும் 3ஆ 4ஆ பிரிக்கலாம். அதுல சொல்லப்பட்டிருக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் சொல்லப்பட்டிருக்கும். 1 முதல் 3 வரை இது, 4 முதல் 7 வரை அடுத்தது, எதற்காக சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டது, என்ன நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது, இதெல்லாம் ஆராய்ந்து படிக்கணும். இதெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் வேதத்தை எடுத்துக்கொண்டு நின்று நாம் பேசுவோமானால், போதிப்போமானால் தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தெரியாம பேசிடுவோம், மனப்பூர்வமா செய்ய மாட்டோம். ஆனா தெரியாம தவறுதெல்லாம் நம்ம வசனத்தை வியாக்கியானம் பண்ணிடுவோம், தப்பா சொல்லிடுவோம் இல்லையா? ஒருத்தர் சொன்னாரு, யூதாசு தூக்கு போட்டாலும் செத்தான், ஒரு நிறுவத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னாரு. என்ன நிறுவம்? யூதா நிறுவம். ஆனா யூதா நிறுவத்தை எழுதுனது யாரு? யூதாசா? ஆனா அவரு புரிந்து கொண்டது இன்னொருத்தர். நான் சென்னையில் இருந்தப்ப சிங்கப்பூர்ல இருந்து வந்தார். நானும் பெரிய ஊழியக்காரர், சிங்கப்பூர்காரனால நல்ல வேத அறிவு உள்ள ஊழியக்காரர் நினைத்து போனேன். நல்ல பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போனாரு. அங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, பவுலும் அவருடைய மனைவி சீலாவும் அப்படின்னாரு. பவுலும் மனைவி சீலாவுமா? பவுல் எப்படா கல்யாணம் பண்ணாரு? தமிழ்ல சீலான்னு போட்டா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு சீலான்னு பேர் வைக்கிறாங்க. கேரளாவில எல்லாம் சீலான்னு பேர் வைப்பாங்க. இவர் என்ன நினைச்சிட்டாரு? சீலா என்பது பொண்ணு, பவுலுடைய மனைவி. இதுதான் சொல்வது. வசனத்தை என்ன செய்யணும்? தெளிவா வாசிக்கணும், தெளிவா கற்றுக்கொள்ளணும். தெளிவா கற்றுக்கொள்ளாம தேவ சமூகத்துல வந்து நிற்கவே கூடவே கூடாது. தவறான ஒன்று. நம்ம போதிக்காட்டி போயிட்டு போட்டோம், ஆனா கற்றுக்கொண்டு போதிக்கணும். ஒரு வசனத்தை போதித்தாலும் சரியா போதிக்கணும். வாரம் தப்பு தப்பா போதித்தா கர்த்தர்ட்ட என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். அப்ப பவுல் என்ன கூறினான்டா, நான் வருமளவு வாசிக்கிறதுல முதல்ல வாசி, படி, உட்காந்து படி, வேதத்தை உட்காந்து நீ வாசிக்கணும். புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் கவனமாறி ஜாக்கிரதையாயிரு இல்லையா? அந்த
13வது வசனம், நீ தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. நீ தேறுகிறது யாருக்கு விளங்கும்படிக்கு இவைகளிலே அப்படின்னா பவுல் சொன்ன தேவனுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் என்ன செய்யணும், எப்பயும் சிந்தித்துக் கொண்டிரு. வேதம் என்ன சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். வசனங்களை எப்பயும் ஒரு வசனம் நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோம் என்றால், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு பிரசங்கம் பண்ண போகிறோம் என்றால், அந்த பிரசங்கமானது இன்றைக்கே நம்முடைய சிந்தையில உருவாகணும். இன்னும் 6 நாட்கள் இருக்கு. இந்த 6 நாட்களும் உட்கார்ந்து அதே சப்ஜெக்டை மறுபடியும் தியானிக்கணும். அப்பதான் நிறைய சிந்தனைகள் கிடைக்கும், நிறைய வசனங்கள் கிடைக்கும். வசனங்களை ஒப்பிட்டு இது சரியா தவறா, முதல்ல எந்த வசனத்தை எடுக்கணும், அடுத்து எந்த வசனத்தை சொல்லணும், நிறைவு செய்யும் போது எந்த வசனத்தை சொல்லணும், ஜனங்கள் விளங்கி கொள்ள வேண்டுமானால் எப்படி பேசணும், ஜனங்களுக்கு எப்படி விளங்க செய்யணும். இல்லையா? சில நேரங்கள் நம்ம பிரசங்கம் பண்ற நமக்கே புரிய மாட்டேங்குது, கேட்கறவங்களுக்கு எப்படி புரியும்? இல்லையா? அப்போ உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாது இருப்பீர்களாக அப்படின்னா, போதகர்கள் ஆகிறது தப்பு இல்ல, கற்றுக்கொண்டு என்ன செய்யணும், போதிக்கணும். இல்லைன்னா தவறுகள் வரும். 16வது வசனம் 1 தீமோத்தேயு 4:16, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. நீ என்ன செய்யணும், உன்னை குறித்தும் ஒரு உபதேசத்தை குறித்தும், நீ எதை போதிக்கிற, நீ எதை கற்றுக் கொடுக்கிற என்பதை குறித்து நீ என்ன செய்யணும். சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு சந்தோஷமா போயிடக்கூடாது. நான் பிரசங்கித்தவைகளை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனிடத்துல நான் கணக்கு கொடுக்க வேண்டும். இவைகளின் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். நீ கவனமா இருந்தா, கற்றுக்கொண்டு சரியா உபதேசித்தா உன்னையும் நீ காப்பாற்றிக் கொள்ளலாம், உன் உபதேசத்தை கேட்பவர்களையும். ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? மோன்டானிசம் அப்படின்னு ஒரு உபதேசம் இருந்தது 1ஆம் நூற்றாண்டுல. 1ஆம் நூற்றாண்டுல மோன்டானிசம், ஒரு மனிதனுடைய பெயர் மோன்டானஸ். இந்த மோன்டானஸ் என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார், அந்நிய பாஷையை பேசினார்கள். அந்த கொள்கையை அப்பயே வச்சிருந்தார். தனி ஒரு சபை உருவாக்கி மோன்டானிசம் என்கிற பெயரிலே ஒரு சபையை உருவாக்கி வைத்திருந்தார். அப்ப அவருக்கு 2 பெண்கள் வந்து இருந்தாங்க. ஒன்று வலது பக்கம் இருக்கும், இன்னொரு இடது பக்கம் இருக்கும். ஒன்னு பேரு பிரிசில்லா, இன்னொரு பொண்ணு பேரு மேக்ஸ்மில்லா. ஒன்னு பிரிசில்லா, இன்னொன்னு மேக்ஸ்மில்லா. ஆராதனை வேளையிலே இவர் கூட இருப்பாங்க. அப்ப ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த மேக்ஸ்மில்லா என்கிற பெண் எழுப்பி என்ன செய்தாருன்னா, அவர் சாட்சி சொன்னார். அப்ப மோன்டானஸ் சொன்னாரு, ஊழியக்காரர் சொன்னாரு, சாட்சி சொல். இந்த அம்மா சொன்னாங்க, நைட்ல நான் கனவு கண்டேன், இயேசு கிறிஸ்து பெண் வேடமிட்டு என் கனவிலே வந்தார் அப்படின்னு சொன்னார். சபையில ஒரே கூச்சல் குழப்பம். அப்ப மோன்டானஸ் சொன்னாரு, நீ கண்ட கனவை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து பெண் வேடமிட்டு எதற்கு வரணும், சபையை விட்டு வெளியே போ. உடனே இந்த மேக்ஸ்மில்லா என்கிற பெண் என்ன பண்ணா, வெளியில போய் தனியா ஒரு சபையை ஆரம்பிச்சுட்டார். இதுதான் இன்னைக்கு நடக்குது இல்லையா? உன்னுடைய உபதேசம் சரியில்லை என்று சொன்னா அதை திருத்தி கொள்ளணும். உடனே சபையில பிரச்சனை பண்ணி வெளியில போய் இன்னொரு சபையை ஆரம்பிச்சது. நடக்குதா இல்லையா? இன்றைக்கு உலகத்துல பல ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாகி இருக்கு. எந்த ஒரு சபைக்கும் சரியான உபதேசமே இல்லை. அதுதான் பரிதாபம். உபதேசம் இல்லாத சபைகள் தான் உலகத்துல இருக்கு. அடிப்படை உபதேசமே இல்லை. ஏன்? கற்றுக்கொள்ளாததுனால. அப்ப பவுல் எச்சரிக்கிறாரு, நீ சரியாக உபதேசித்தால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் நீ காத்து கொள்ளுவாய். இல்லையா? ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இங்க இயேசு கிறிஸ்துவை பரிசோதிக்கும்படி பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் வருகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். அங்க வந்து என்ன கூறுகிறார்கள்? அவர்கள் வந்து, போதகரே நீர் நிதானமாய் பேசி. நல்லா கவனிங்க, நீர் நிதானமாய் பேசி. யார் நிதானமா பேசினது? எதிரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள்.
நீர் நிதானமாய் பேசுகிறீர். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமையில கர்த்தர். அவர் நிதானமா பேசுறார். உங்களுக்கு எனக்கு நிதானம் இருக்கா? எடுத்த உடனே வசனத்தை எடுத்து என்னென்னமோ பேசிடுறோம். வாய்க்கு வந்ததெல்லாம் பிரசங்கம் இல்லையா, என்னென்னமோ உபதேசம். இயேசு கிறிஸ்து நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சிணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும். தேவனுடைய மார்க்கத்தை எப்படி போதித்தாராம்? சத்தியமாய், உள்ளதை உள்ளதபடி அப்படியே போதிக்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி போதிக்கிறோம்? ஒருவரை பிரியப்படுத்த வேண்டுமானால் அதுக்கு தகுந்த ஒரு பிரசங்கம், ஒருத்தரை குற்றப்படுத்த வேண்டுமானால் அதுக்கு தகுந்த வசனம். இன்னைக்கு சபைகள் அப்படித்தான் நடக்குது இல்லையா? சிலரை சந்தோஷப்படுத்தி ஒரு பிரசங்கம், சிலரை குற்றப்படுத்தி ஒரு பிரசங்கம். இது கர்த்தர் ஏற்றுக்கொள்றாரா? கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? இல்ல. இப்படி எல்லாம் பேசினால் இன்னைக்கு பேசிடலாம், ஆனா நியாய தீர்ப்புல தேவருக்கு முன்பாக கணக்கு கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. இதனாலதான் யாக்கோபு சொன்னார் 3:1 யாக்கோபுல, அதிக ஆக்கினையை அடைவோம் என்பதை அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாது இருப்பீர்களாக. நம்ம போதகராக தப்பு இல்லை, கற்றுக்கொள்ளணும். சரியாக கற்றுக்கொள்ளாமல் வேத வசனத்தை முறைப்படி புரிந்து கொள்ளாமல் உபதேசித்தால் அது சரியானதாக இருக்காது. ஆகவே எச்சரிக்கையுள்ளா இருப்போம். வேத வசனத்தை தியானிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு அதிகமான நேரத்தை நம்ம எடுத்து அதன் பின்பு நம்ம கற்றுக் கொடுப்போம். சரியான உபதேசத்தை பேசுவோம். வேத வசனம் சொல்லுகிற சரியான சத்தியத்தை அப்படியே சொல்லுவோம். நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா?